இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவான ஒரு தலைப்புங்க. நிறைய மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்ற, அதுதான் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கான ஒரு போலியான விளம்பரங்களை பொது தளங்கள்லையும் நிறைய பொதுமக்கள்கிட்டையும் திணித்து கொண்டிருக்கின்ற எல்பி சிஸ்டம். அட்சய லக்னத்தை பற்றி ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, அட்சய லக்னத்தை போல் அடி முட்டாள்தனம் என்பது இந்த ஜோதிடத்தில் எதுவுமே இல்லை. முதன்மையான அடி முட்டாள்தனம் என்பதே அட்சய லக்னம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொழிக்கு இலக்கணம் தவறினால் அந்த மொழியே இங்கே தவறு. கிராமர் மிஸ்டேக்கு, அந்த லாங்குவேஜ் எப்படிங்க அது சரியா இருக்கும்? ஒரு மொழிக்கு இலக்கணத்தை மாற்ற முடியும் என்றால் அந்த மொழி என்பது தவறாகும். புரியுதா? அதே போலதான் இந்த மனிதனுடைய பிறவி வினையை சொல்வது அவனுடைய இலக்கணம்தான். இலக்கணம் தான் பிற்காலத்தில் லக்னம்னு மாற்றப்பட்டது. அப்போ இலக்கணத்தின் வழியாகத்தான் அவனுடைய பிறவி வினைகளை அறிய முடியும். ஒரு மொழிக்கு இலக்கணம் எப்படி இன்றியமையாத ஒன்றோ அதே போலத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வின் பிறவி வினைகளை இங்கே லக்னத்தின் வழியாகத்தான் அந்த மனிதன் அனுபவிக்க முடியும். இலக்கணம் மாறினால் மொழி தவறு என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போன்று லக்னம் என்பது மாறினால் அதன் பேரே இலக்கணம்தான். பிறகுதான் இங்கே லக்னம்னு மாறிடுச்சு, மறுவிருச்சு. சரிங்களா? அப்போ இந்த இலக்கணம் என்பது இங்கே மாற்றி பலன்களை எடுத்தால் அந்த ஜாதகத்தினுடைய பிறவி வினைகளே தவறும். ஏஎல்பி சிஸ்டத்தில் இங்கே 5000 ரூபாய்க்கு மேலே கட்டணத்தை செலுத்தி பார்த்த ஒரு ஜாதகம், ஒரு 3 வயது 6 மாதங்கள் ஆன ஒரு குழந்தையினுடைய ஒரு ஜாதகம். அதற்கு பிறகு இங்கே நம்மிடம் ஆன்லைன் மூலமாக நம்மகிட்ட பலன் கேட்க வந்த ஜாதகம். இது பெண் குழந்தையினுடைய ஜாதகம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு காலை 9:09 மணிக்கு சென்னையில் பிறந்த ஜாதகம். சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு காலை 9:09 AM பிறந்த, சென்னையில் பிறந்த குழந்தை. குழந்தைக்கு பிறந்தபோது இங்கே ஏஎல்பி முறையில் அவர் ஜாதகம் இங்கே பலன் பார்த்துருக்கிறாரு. ரொம்ப டாப் மோஸ்டான பலன்களை சொல்லியிருக்கிறாங்க. வங்கித்துறையில் இந்த குழந்தை பணிபுரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இவர் இன்னொரு ஜோதிடத்தினுடைய முக்கால் விதி என்று சொல்லக்கூடிய சுபத்துவ விதியின்படியும் ஜாதக பலன் இங்கே பார்த்துருக்கிறார். அவங்களும் லக்னத்தில் இங்கே குரு இருக்கிறார், அம்ச யோகத்தில் இருக்கிறார். இங்கே குருவினுடைய தசையிலேயே அந்த குழந்தை பிறந்திருக்கு. குரு தசை சனி புத்தியில் இங்கே பிறந்திருக்கு. இந்த குரு என்பவர் நேரடியாக லக்னாதிபதியாக இருந்து அம்சயோகத்திலிருந்து 7ஆம் பாவகத்தையும் இங்கே 5ஆம் பாவகத்தை முதல்நிலையாக பார்ப்பார். அதற்கு பிறகு 7ஆம் பாவகத்தையும் 9ஆம் பாவகத்தையும் இங்கே பார்ப்பார். அதனால் இந்த குழந்தை ரொம்ப பாக்கியஸ்தானமாக குருவினுடைய காரகத்தில் இந்த குழந்தைக்கான பணிகள் கிடைக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பலன் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ரைட்டு, ஓகே. அவர் கூட சுபத்துவ விதிகள் கூட ஜோதிடத்தினுடைய முக்கால் விதிகள் தான். அதுவும் இங்கே போதாது. முழு விதிகளை எடுப்பதற்கு அவர் ஜோதிடத்தினுடைய பாரம்பரிய விதிகள்லேருந்து முக்கால் விதி போதுங்க, இதை வச்சே பலன் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறார்ல. அந்த சுபத்துவ விதிகளின்படி அவர் சொன்ன பலனை தான் நான் இங்கே சொல்கிறேன். நான் திரித்துலாம் இங்கே பேசலை. சரிங்களா? பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய முழு விதிகளின்படி பார்த்தால் மட்டும்தான் இந்த ஜாதகத்துக்கு உண்மையான பலன் தெரியும். எப்படின்னு கேட்குறீங்களா? நீ மட்டும் என்னத்தை சொல்லிட்ட அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த ஜாதகம் நம்மிடம் அனுப்பப்பட்ட அடுத்த நொடி பொழுதிலே நாம் சொன்ன அந்த பலன் அப்படிங்கிறது இந்த குழந்தைக்கு என்னால் பலன்கள் இங்கே சொல்ல முடியாது, மன்னித்து விடவும் சொன்னோம். நீங்கள் அனுப்பின பேமெண்ட்டை கூட நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஆனால் இந்த குழந்தைக்கு என்னால் இங்கே பலன்கள் 100% சொல்ல முடியாது. பலன் சொல்லட்டா வேலையே பார்க்கல, கூலி எதுக்குங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கூட பண்ணிட்டோம். நீங்கள் சொல்லக்கூடிய பலன் எதுவாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணுறேன், எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் இந்த பலனை சொல்லியே ஆகணும் அப்படின்னு திரும்பவும் ரீபேமெண்ட் பண்ணி கட்டாயமாக நமக்கு இந்த பலன் எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது எனக்கு தேவை. நீங்கள் சாதகமாக தான் எனக்கு பலன் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை, அது நெகட்டிவாக தான் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நான் எதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலை. நீங்கள் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் சொல்லுங்கள் போதும் அப்படின்னார். சரிங்களா? அப்போ நாம் இந்த குழந்தை உபய லக்னத்தில் மீன லக்னத்தில் குருவினுடைய லக்னத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை பிறக்கும்போது சரிங்களா,
குரு தசையில சனியினுடைய புத்தி. இங்கே லக்னாதிபதி லக்னத்துல இருந்து இங்கே தசை நடத்துகிறார். ஆனா இந்த லக்னாதிபதி பெற்ற சாரம், சாரத்துல பலன் இல்லைன்னு தானே நீங்க இந்த ஜாதகத்தை எடுத்து சுபத்துவ விதிகளின்படி வங்கித்துறைகள்ல இந்த குழந்தை பணிபுரியும்னு சொன்னீங்க. ஏன்னா சாரம் கொடுத்தவர் 12ஆம் பாவகத்துல இங்க சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறார், குருவுக்கு சாரம் கொடுத்தவர். அப்போ இங்க நிச்சயமான முறையில தூர இடங்கள்ல குருவினுடைய பணிகள்ல இந்த குழந்தை மக்களுக்கு சர்வீஸ் செய்கின்ற பேங்க் செக்டார்ல பணிபுரியும் சொல்றீங்க. காரணம் ஏன்? இந்த குருவுக்கு சாரம் கொடுத்தவரே, அப்பவும் சாரத்தை எடுத்திருக்கிறீங்க. வெளியில கேட்டா சாரத்துல பலன் இல்லைன்னு சொல்றீங்க. பாவகிரகம் என்பது 6, 8, 12ல மறையணும், மறைந்து சுபத்துவம் அடையணும் அப்படிங்கிற பலனின்படி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ரைட், ஓகே. ஜோதிடத்தினுடைய முக்கால் விதிகள், சரிங்களா? அதன்படி நீங்க பலன் சொல்லியிருக்கீங்க. நீங்க கூட பாரம்பரிய விதியில இருந்து மாறி பலன்கள் சொல்லலை, முக்கால் விதிகள் எடுத்திருக்கீங்க. முக்கால் விதிகள் தப்பு. ஏஎல்பி சிஸ்டத்தில் உள்ள கொடுமைகளை கேட்டீங்க அப்படின்னா அங்கே லக்னத்தை மாற்றி பலன் எடுக்கிறது. நம்மளுடைய டாபிக்கே இப்போ, நம்மளுடைய தலைப்பே ஏஎல்பியில் இப்போ என்ன சொன்னாங்க, 5000 ரூபா வாங்கி வச்சுட்டு ஏஎல்பியில் நீங்கள் என்ன பலன் சொன்னீங்க அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். இங்கே வருடத்திற்கு ஒரு திருப்பு, அதாவது ஏஎல்பி முறையின்படி இந்த ஜாதகம் அப்படிங்கிறது வெளிநாடுகளில் இங்கே தொழில் ஸ்தானத்தில் ஒரு ஆணை போல இந்த பெண் தொழில் செய்வா, சரிங்களா? எப்படி ஆணை போல இந்த பெண் தொழில் செய்வா. இந்த குழந்தைக்கு 11 வயது நடக்கும்போது, ஏன் இந்த இடத்துல 11 வயது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க? 11 ஆண்டுகள் அப்படிங்கிறது இந்த குழந்தைக்கு 11வது வயது அப்படிங்கிறதுல இங்கே லக்னம் என்பது ஒவ்வொரு பாவகங்களாக அட்சய லக்னமாக மாறும், சரிங்களா? பிறந்த லக்னத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் லக்னம் ஒவ்வொன்றா எடுப்பீங்க. அப்போது இந்த 11 வயதுக்கு மேலே 12 வயதுன்னு வைங்க. இந்த 12வது வயதில் இந்த 12ஆம் பாவகத்தை இந்த அட்சய லக்னம் ரீச் ஆகும். அந்த இடத்துல சனி சுக்கிரன் இங்கே இருக்கிறார். ஆடம்பர வாழ்க்கையை இந்த குழந்தை அயல் நாடுகளில் சின்ன வயசுலேயே வாழும். அதனால் உங்களுடைய குடியிருப்புகளும் அயல் நாடுகளுக்கு போகும். நீங்கள் அதுக்கு சிரிக்கக்கூடாது, ரொம்ப தப்பு. இருந்தாலும் உங்களுடைய பலன்களை நினச்சி சிரிக்கிறோம், சரிங்களா? இந்த இடத்துல இந்த ஜாதகத்தை கொண்டு அவர் பலன் பார்க்கும்போது குழந்தைக்கு 2 வயசு, சரிங்களா? அப்போ அட்சய லக்னத்தின்படி இங்கே 2ஆம் பாவகத்தில் அங்கே ராகு ஆல்ரெடி இருக்கிறார், ஆனாலும் லக்னத்தில் ராகு இருக்கிறார். அட்சய லக்னத்தின்படி நீங்கள் 2ஆம் பாவகத்தில் இங்கே லக்னம் விழுது. அப்போ இந்த 2ஆம் பாவகத்துக்கு அதிபதி 9 வச்சு சொன்னீங்களா? எனக்கு என்னன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன பலன் என்ன அதை மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ இந்த 2ஆம் பாவகத்தில் இங்கே அட்சய லக்னம் விழும்போது 2 வயதில் இந்த குழந்தைக்கு பேச்சு ஸ்தானம்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த பொண்ணுகிட்ட பேசி இங்கே ஜெயிக்க முடியாத அளவுக்கு சின்ன வயசுலேயே பொடுபுடுன்னு பேசுவா அப்படிங்கிற பலனை இங்கே சொல்லியிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பால் க்ளீன் போல்ட், சரிங்களா? இதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட வாங்கிட்டு நாம் பலன் சொல்லலை. நாம் ஜாதக பலனை சொல்லி முடித்ததுக்கு பிறகு தான் இந்த அட்சய லக்னத்தை பற்றி நீங்கள் சொன்ன பலன்கள் அவர் என்கிட்ட சொல்கிறார். அதனோட மட்டுமல்ல, இங்கே ஜோதிடத்தினுடைய பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய முக்கால் விதிகளில் நீங்கள் பலன்களை எடுத்தீங்கன்னா அதுவும் தவறும் அப்படிங்கிறதுக்காக அந்த சுபத்துவ விதிகளின்படியும் அவர் ஜாதகம் பார்த்ததுனால அந்த பலனையும் சேர்த்து நம்மகிட்ட சொல்கிறார். நான் பலன்களை சொல்லி முடித்ததற்கு பிறகு, சரிங்களா? இதில் முதல் நிலையாக நாம் இந்த பாரம்பரிய விதிகளின்படி என்ன பலன்களை நமக்கு சொன்னோம். இந்த ஜாதகத்திற்கு முதல் எடுத்தோடனே சொன்ன விஷயங்கள் அதுதான். பாசிட்டிவான பலன்களை என்கிட்டேருந்து எதிர்பார்க்காதீங்க, நான் என்னால் இங்கே சொல்ல முடியாது. காரணம், இந்த குழந்தை இங்கே உபய லக்னத்தில் பிறந்திருக்கு, லக்னத்தில் லக்னாதிபதி இருக்கிறார். உபய லக்னத்திற்கு லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது கூட தவறு தான். காரணம், நேரடியாக இந்த உபய ஏன்னா இந்த உபய லக்னங்கள் அப்படிங்கிறது இங்கே குருவினுடைய தனுசு மீனமாகவும் வரும், புதனினுடைய மிதுனம் கன்னியாகவும் வரும், சரிங்களா? அப்போ இந்த 4 லக்னத்தினுடைய லக்னாதிபதி என்பவர் இங்கே குரு மற்றும் புதன். அப்போ இருவருமே இங்கே சுவர்கள். அப்படிங்கும்போது இந்த சுவர்கள் தனித்து லக்னத்திலேயே அமர்ந்தால் அல்லது லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்தில் இருந்தால் நேரடியாக என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று 7ஆம் பாவகம் பாதகம் மற்றும் மாரகம் அப்படிங்கிறதுனால அங்கிருந்து லக்னத்தை தொடர்பு கொள்வார், கல்யாணத்தில் பிரச்சனை வரும். அல்லது, சரிங்களா, இங்கே லக்னத்திலே இருந்து 7 பார்க்குறார் அப்படின்னா இந்த குழந்தைக்கு என்ன நிகழும் அப்படின்னு கேளுங்க. இந்த உபய லக்னத்துக்கு லக்னாதிபதி என்கின்ற இந்த குருவே, உதாரணமாக இந்த ஜாதகம் உண்மை ஜாதகமே நம்மகிட்ட இருக்குது, கற்பனைக்கு ஏன் போவானே. அப்போ இந்த ஜாதகத்தில் குரு என்பவர் லக்னத்தில் அமர்ந்து நேரடியாக இந்த 7ங்கிற பாதகஸ்தானத்தை 7ஆம் பார்வையால் பார்ப்பார்.
ஏழோடு நேரடியாக தொடர்புல இருப்பார். அதற்கு பிறகு சிறப்பு பார்வை என்பது குருவினுடைய 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையில சிறப்புகளை 2வது பார்க்கலாம். இங்க நேரடியாக முதல் நிலையாக பாதகஸ்தானத்தோட இவர் தொடர்புல இருப்பார். அப்படிங்கிறதுனால தான் உபய லக்னங்களுக்கு லக்னாதிபதி என்பவர் லக்னத்திலோ அல்லது 7ஆம் பாவகத்திலோ இல்லாமல் மறைவு நிலையில் இருப்பது நல்லதுன்னு சொல்லப்பட்டது. சரிங்களா? இப்போ இந்த லக்னத்துல இந்த குரு இங்கே சனியினுடைய சாரத்தில் இருக்க, இந்த சந்திரன் என்பவர் குருவினுடைய சாரத்தில் இருக்க, அப்போ இந்த குழந்தையே குரு தசையில் சனியினுடைய புத்தி என்பது ஒரு 3 மாதங்கள் மீதம் இருக்கக்கூடிய நிலைகள்ல இந்த குழந்தை பிறந்திருக்கு. சனி என்பவர் இந்த லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்துல சுபத்துவ விதியின்படி பார்த்தால் 12ஆம் பாவகத்துல அசுப கிரகம் பாவ கிரகம் 6, 8, 12 மறையிறது சூட்சமம் அப்படிங்கிற அமைப்பின்படியும் 6, 8, 12 அப்படிங்கிற ஸ்தானம் மறைவு நல்லது அப்படிங்கிறபடியும் கேதுவோட இணையனும் சூட்சம விதி அல்லது சுபத்துவ விதி, சுக்கிரனோடு இணையனும் வளர்வரை சந்திரனோடு தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் சுபத்துவ விதிகள்ல சனிக்கு இது பொருந்தும்ல. இந்த குருக்கு சாரம் கொடுத்த சனி என்பவர் 12ஆம் பாவகத்தின் அதிபதியாக வந்து 12ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று சுப கிரகமான சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறார். அப்போ இது சுபத்துவம் தானே. குருக்கு சாரம் கொடுத்தவர் சாரத்தையே அவங்க எடுக்க மாட்டாங்க, அது வேற பெரிய கொடுமைன்னு வைங்க. ஆனாலும் நாம இந்த விதத்துல சுபத்துவமா இருக்கிறாரு நம்ம சொல்றோம். சரிங்களா? இங்க இந்த குரு என்பவர் நேரடியாக பாதகஸ்தானத்தை தொடர்பு கொள்வதாலும் இந்த குரு தசையில் சனியினுடைய புத்தி என்பது இங்கே வருவதாலும் அவங்களும் குரு தசை சனி புத்தியில இந்த குழந்தை பிறக்கிறதுனால சனி சுபத்துவமா இருக்கிறாரு, குரு லக்னத்துல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கிறாரு. அங்க சுபத்துவ விதிகளின்படி அங்க என்ன அப்படின்னா பாதகாதிபதியெல்லாம் கிடையவே கிடையாது. பாதகாதிபதியெல்லாம் அத்தி புத்தார் போல் கோடியில் ஒரு ஜாதகத்துக்கு தான் கொடுமையை பலன் செய்வார் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட். பாதகாதிபதி சப்ஜெக்டே அவங்க டச் பண்றதே கிடையாது. பாவக பலன்களே தூக்கி தூர எறிஞ்சிருது. சரிங்களா? இங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. குரு தசை சனி புத்தியில சனி சுபத்துவ விதியின்படி ஜோதிடத்தினுடைய பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய முக்கால் விதியின்படி சரிங்களா குரு தசை சனி புத்தியில ரொம்ப டாப்பா இருக்கும், இந்த குழந்தை நல்ல பொசிஷன்ல இங்க நடக்கும் அப்படிங்கிறத பாசிட்டிவான பலன்களை மட்டும் அவங்க சொல்றாங்க. அட்சய லக்னம் ஒரு குப்பை. சரிங்களா? அந்த குப்பையை போட்டு ரொம்ப ரொம்ப கிளறாண்டாம். இந்த குப்பையை பத்தி கிளற வேண்டாம் அப்படின்னாலும் கூட அந்த குப்பையை கிளறதுக்கு தான் அந்த பதிவேங்கிற நம்ம சொல்றோம். அது காலத்தினுடைய கட்டாயம். இந்த ஜாதகனுடைய தகப்பனே அதை பத்தி தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? காரணம் அவங்க 2 வயசுல இருக்கிறத வச்சு 3 வயசுல இருக்கிறத வச்சு படு பயங்கரமான பலங்களை சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரிங்க? எங்க திருநெல்வேலி சைட்ல சொல்லுவாங்க, காலுக்கு ஏற்றாற்போல் செருப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும், செருப்புக்கு ஏற்றாற்போல் காலை வெட்டக்கூடாதும் பார். இங்க அட்சய லக்னம் என்பது இந்த அடிமுட்டாள்தனம். 2 வயசுல இங்க ஒரு இடத்துக்கு அட்சய லக்னம் மாறும், 3 வயசுல இன்னொரு இடத்துக்கு மாறும். பாவக அமைப்பின்படி இங்க மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுல ஒரு குழந்தை என்ன வயசுல இருக்கு, அதுக்கு எந்த கிரகம் இங்கே தசை நடத்துது, அந்த கிரகம் எந்த பாவகத்தின் அதிபதி, பாவக பலனை முடிவு செய்யறதே இங்க யாருங்க? லக்னம் தான் பாவக பலன்களை முடிவு செய்யும். சனி ரிஷப லக்னத்திற்கு 9, 10 ராஜ யோகாதிபதி. இயற்கையினுடைய சுவர் குருவும் சுக்கிரனும் அந்த லக்னத்தை கெடுப்பாங்க. லக்னாதிபதியா இருந்தாலும் கெடுப்பாங்க. காரணம், சுக்கிரனே 6க்குடையவன், குரு ஆயுள கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஆனா தந்தையினுடைய ஆயுள கெடுப்பார். காரணம் 9ங்கிற பாக்கியஸ்தானத்திற்கு 8ஆம் பாவகத்தின் அதிபதி. 9க்கு பார்க்கும்போது இங்க 8, 12 விரயம். தந்தைக்கு மாரடைப்பால விரயத்தை செய்வார். பூர்வீகத்தை விட்டு வெளியே நகர்த்துவார். பூர்வீகத்தில் இருந்தா அவமானங்களை செய்வார். லாபத்தை படு நஷ்டமாக்குவார். குருவினுடைய காரக உலோகத்தின் மூலமாகவே தொழில்களையும் காரக அமைப்புகளையும் கொடுத்து பெரும் தலைகுனிவை ஏற்படுத்துவார். அப்போ இந்த லக்னம் ரிஷபங்கிறது வாழ்க்கையில சாகிற வரைக்கும் அவனுக்கு அதுதான் நடக்கின்ற தசாபுத்திகள். அந்த பாவக பலன்களை தான் கொடுக்குமே தவிர்த்து நீங்க அந்த பிறவி வினை என்கின்ற அந்த லக்னத்தையே, இலக்கணம் தான் அது, மறுவிருச்சி லக்னம்னு. ஒரு மொழிக்கு கிராமர் கரெக்டா இருக்கணும். நீங்க கிராமரை மாத்தி மாத்தி மொழிகளை இங்கெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது, புதுசா கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஏதாவது பண்ணுனீங்க அப்படின்னா பைத்தியக்காரத்தனம்.
அதான் ஒரு வரியில சொல்லிட்டேனே, செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டக்கூடாது. அப்படி வெட்டுறது தான் அட்சய லக்னம். அந்த கூரை தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. 11 வயசுல, அதாவது 11 வயசுக்கு மேல இந்த குழந்தை அயல்நாடுகள்ல சுகபோகமா வாழும்னு சொல்லியிருக்கிறேன். எப்படி சொன்னீங்க? லக்னத்தை பொறுத்து ஒவ்வொரு வருஷமா கொண்டு போயிருக்கிறீங்க. அதுல சொன்ன பலன்கள்லாம் சொல்லதுக்கே எனக்கு நாக்கு கூசுது. அந்த அளவுக்கு டாப் மோஸ்டான பலன்களை சொல்லியிருக்கிறீங்க. 2 வயசுல இந்த பிள்ளைகிட்ட பேச முடியாது, ஒரு வக்கீல் போல பேசுவா, ஆர்கியூமெண்ட் பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் தான் சொன்னேன்னா, இந்த ஜாதகத்துக்கு பலன் பாரம்பரிய விதிகளின்படி சுபத்துவ விதியை தூக்கி த்ரோ போட்டுருங்க. அது ஜோதிடத்தினுடைய முக்கால் விதி. அது பங்காளி சண்டை, சண்டைலாம் கிடையாது. என்னுடைய குருநாதர் அவர் தான். அதனால குருவை வஞ்சிக்கக்கூடிய ஆள்லாம் கிடையாது. நெற்றிக்கெண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமேனா குற்றம் தான். வந்தது பரம்பொருள் தான், எனக்கு சொல்லிக் கொடுத்ததும் அவர் தான். குற்றம்னா குற்றம்தான். அவருடைய அமைப்பின்படியே இங்க பாருங்க, பாதகம் யாருக்கும் செயல்படாதுங்காரு, அவருக்கே பாதகம் செயல்பட்டுட்டு தான் இருக்கு. இப்போ பாதகாதிபதியுடைய திசையில அவருடைய தன்மையின்படியே பாதகம் செயல்படுகிறது. கையில கிடைக்காத ஜாதகத்துக்கு பலன் சொல்லக்கூடிய மனுஷனே கிடையாது. அவரையும் சொல்ல வச்சது. அதை கேட்டு நாங்களும் சொன்னோம். அவர் சரியா சொல்றார், தப்பா சொல்றார், சுபத்துவ விதிப்படி சொல்றார், அதெல்லாம் ரெண்டாவதுங்க. ஆனா அவர்கிட்ட பெரிய பெரிய விவிவிஐபிகள் வரைக்கும் காத்து கிடந்து அவர்கிட்ட ஜாதக பலன் பார்க்குறாங்க. அதனால அவர் சொன்னா அந்த லக்னம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல எங்க பார்த்தோம். அதன்படி சொன்னோம். என்ன நிகழ்ந்தது? லக்னம் மாறிடுச்சு, பலன்களே மாறிடுச்சு. புரியுதா? அப்போ இந்த அடி முட்டாள்தனம், அது பங்காளி சண்டைகள் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அவருக்கே பாதகம் அங்கே செயல்பட்டு இருக்கு. அதெல்லாம் அவர் புரிஞ்சுப்பார். இப்போ பாவக பலன்களுக்குள்ள வந்துட்டாருங்கிற விஷயம் எனக்கு என்னுடைய வாடிக்கையாளர் ஷேர் பண்ணார். பதகாதிபதி சப்ஜெக்டை அவர் உணர்ந்துகிட்டார். அவருடைய சுய ஜாதக அமைப்பின்படி நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பதகாதிபதியோட திசை வரும். அப்போ அவருடைய தொழில் ஸ்தானத்தோட தொடர்புல இருந்து அவருக்கே இங்க திசை நடக்கு. அதனால அவர் புரிஞ்சுப்பார், பாதகத்தை அவர் உணர்வார் அப்படிங்கிறத சொன்னோம். இப்போ பாவக பலன்களெல்லாம் இப்போ திரும்ப ரீகால் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை, திரும்ப ரீகால் பண்றார். அதுதான் உண்மை அப்படிங்கிறத அவரே மனசுல இங்க ஏத்துக்கிட்டார். சரி, இந்த குழந்தை அப்படிங்கிறது மீன லக்னத்துல பிறக்க, லக்னத்தினுடைய லக்னாதிபதி இங்கே சனியினுடைய சாரத்துல இருக்க, சனி 12ஆம் பாவகத்துல இருக்க, இந்த சனியினோட இணைவுல இருக்கக்கூடிய கிரகம் இங்க சுக்கிரனா இருக்க, இந்த சுக்கிரன் என்பவர் இந்த லக்னத்திற்கு 3க்கும் இந்த லக்னத்திற்கு 8க்கும் உடையவனா இருக்க, 8க்குடையவனா இருக்க போய்த்தான் இந்த குருதச சனி புத்தியில இந்த குழந்தை பிறக்கும் போது ஆயுள் குற்றம் இல்லாமல் இருந்தது. சுபத்துவ விதி இல்லை. சரிங்களா? அவர் ஆயுள் ஸ்தானத்திற்கு பொதுவான அதிபதியே சனிதான். அவர் 8க்குடையவரோட இங்கே இணைஞ்சிருக்கிறார். அப்போ 8க்குடையவரோட இணைஞ்ச நிலையில இருக்கிறார். இந்த லக்னாதிபதி குரு என்பவரே சனியினுடைய சாரத்துல இருக்கிறார். புரியுதா? சனி 11க்கும் அதிபதி. குழந்தை பிறந்த போது குரு தசை சனியினுடைய புத்தியே இங்கே நடப்பில் இருப்பதால குழந்தைக்கு ஆயுள் பங்கம் இல்லை, எதுவரைக்கும் இல்லை. இந்த சனி தசை வர்ற வரைக்கும் தான் இல்லை. இந்த சனி தசை 2034 இருந்து இந்த சனி தசை தொடங்குது. இந்த குழந்தைக்கு 11ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்துல இருக்கிறார், 8க்குடையவனோட இருக்கிறார். இந்த 8க்குடைய சுக்கிரன் அப்படிங்கிறவர் இந்த லக்னத்தினுடைய நேரடியான பகை கிரகம். அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8, 11 சேர்ந்துச்சுன்னா நானும் ஏஎல்பி முறையில இங்க வெளியிடங்கள்ல அதீதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில சுகபோகமா வாழும். அங்க லக்னமே அங்க விழும். அதனால அப்படி சொல்ல முடியுமா? அடி முட்டாள்தனத்தை நியாயங்க சொல்லணும். இங்க சனியினுடைய திசையில என்ன நடக்கும்? 11ங்கிறது இங்க ஆரோக்கியம். சரிங்களா? அது சுக்கிரனோட இங்க இணைஞ்சிருக்கு. அது வரைக்கும் இங்க என்ன நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைக்கு கிடைத்த அந்த ஆயுள் கூட, புரியுதா, இந்த 12 என்கின்ற விரயத்தோடு நேரடியாக தொடர்புல 8ஆம் பாவகத்தின் அதிபதியோடும் இணைவில் இருப்பதாலும் இந்த குழந்தையினுடைய ஆயுள் என்பது மிக துல்லியமாக சனி தசை சுக்கிர புத்தியில் 2034க்கு மேல சனி தசை சுக்கிர புத்தியில் இந்த குழந்தையினுடைய ஆயுள் பங்கம் ஏற்படும். குழந்தை இருக்காது, இது உங்களுக்கே தெரியுங்க அப்படின்னு சொல்லும்போது 2 நிமிஷம் அமைதியா இருந்து, சரி இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். அவருக்கு தெரியும், இருந்தாலும் நம்மகிட்ட கேட்க. சரிங்களா?
அது தெரிஞ்சுதானே நாம சொல்ல மாட்டோம்னு சொன்னோம். இவங்க பாருங்க, இந்த குழந்தை குருதசை சனி புத்தியில இங்க பிறக்க, இந்த சனி என்பவர் இங்க எட்டுக்குடையவனோடு இங்க இணைந்து 12ஆம் பாவகத்தில் இருக்க, ஆயுள் பங்கம் இல்லை. எது வரைக்கும்? சனிதசை சுக்கிர புத்தி வரைக்கும். ஆனா இந்த சனியினுடைய 3ஆம் பார்வையில் இங்கே ராகு அமர்ந்திருக்க, அந்த ராகுக்கு இங்க சனியினுடைய 3ஆம் பார்வை விழுகிறது. குருதசை சனி புத்தியில தான் குழந்தைய பிறக்கு. இந்த ராகு செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் உடல் காரகத்தை சொல்லும். சரிங்களா? செவ்வாய் உடல் காரகம், சனி ஆயுள் காரகம். புரியுதா? அப்போ ஏன் செவ்வாய் வீட்டில் போய் சனி நீச்சமாகுது அப்படின்னா, உடலில் இருந்துதான் உயிர் பிரிய முடியும். ஏன் சனியினுடைய வீட்டில் போய் செவ்வாய் உச்சமாகுது அப்படின்னா, உயிர் இருக்க வரைக்கும் தான் உடல் இயங்க முடியும். இதெல்லாம் சென்சிட்டிவான விஷயம். சரிங்களா? இப்போ இந்த சனியினுடைய 3ஆம் பார்வையில் இங்கே ராகு அமர்ந்திருக்க, அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவர் உடல் காரகமான செவ்வாயாக இருப்பதாலும், அதனோடு இணைந்து இந்த ஜாதகத்தில் வெறும் 2 மாதங்கள் மட்டுமே குரு தசையில் சனி புத்தி என்பது நடப்பில் இருக்க, அதற்கு பிறகு இந்த ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி என்பவர் நேரடியாக பாதகஸ்தானத்தோடு தொடர்பு பெற்ற நிலையில் இருக்க, அவர் சனியினுடைய சாரத்தில் இருக்க, இந்த குரு தசையில் புதனினுடைய புத்தி அந்த குழந்தைக்கு வருதுங்க. அப்போ எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனுங்க பாருங்க. 6/2023 இருந்து 9/2025 வரைக்கும் இந்த குழந்தைக்கு குரு தசையில் புதனினுடைய புத்தி. புதன் இந்த லக்னத்திற்கு பாதகஸ்தானத்திற்கு அதிபதி, 4 என்கின்ற சுகஸ்தானத்திற்கு அதிபதி. அப்ப இந்த குழந்தைக்கு எங்க பிரச்சனையை பண்ணுவார்? 4 என்கின்ற உடல் சுகத்துல தான் இங்க பாதகத்தை ஏற்படுத்துவார். அந்த புத்திநாதன் என்கின்ற புதன் என்பவர் இந்த லக்னத்திற்கு 11ஆம் பாவகத்துல சனியினுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பாதகாதிபதி எங்கு அமர்ந்தாலும் அங்கு பிரச்சனைகளை செய்வார். யாரோட இணைந்திருக்கிறார்? 6 என்கின்ற நோய் ஸ்தானத்தின் அதிபதியோட அங்கே இணைந்திருக்கிறார். அப்போ இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? குழந்தைக்கான பிரச்சனைகளை நீங்க எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவீங்க? குழந்தைக்கு மூளைக்கு செல்கின்ற தலைப்பகுதி, மூளைன்னு எப்படி சொல்றோம்? சூரியன் தலையை சொல்லும், புதன் அறிவை சொல்லும் சொல்றோம்ல, மூளையை சொல்லும். அறிவு எங்க உற்பத்தி ஆகும்? மூளையில தான். அப்போ இந்த குழந்தைக்கு தலைப்பகுதியில் இருக்க கூடிய மூளையில் செல்கின்ற நரம்புகளில், புதன் நரம்பியல், நரம்புகளில் பிரச்சனைகள் கோளாறுகள் உள்ளது. அதனால் இந்த குழந்தை சனி முழங்கால், அப்படிதானே, சனி எலும்புகளை சொல்லும். அதனோடு இணைந்து இந்த சனி என்பவரே 2ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ள 3ஆம் பார்வையால பார்க்க இந்த இடத்துல ராகுவே இருக்கிறார், வாக்குஸ்தானத்துல. அதனால இந்த குழந்தை மூளையில செல்லக்கூடிய நரம்புகள்ல பிரச்சனை ஏற்பட்டு பிறவிலே இருக்கும். ஆனா நீங்க அனலைஸ் பண்ணது அந்த 2 மாசத்துக்குள்ள. சரிங்களா? இந்த குரு தசையில புதன் புத்தி வரும்போதே மருத்துவத்துல போக ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா, அதுல மருத்துவர் சொன்ன ரிப்போர்ட் அப்படிங்கிறது குழந்தை பேசவும் செய்யாது, நடக்கவும் செய்யாது. மருத்துவர் என்ன சொல்வார் அப்படின்னா, தலைப்பகுதியில மூளைக்கு போகக்கூடிய தலைப்பகுதிகளில் நரம்புல இங்க பிரச்சனை, அதனால இந்த குழந்தை என்பது நடக்கவோ பேசவோ முடியாது. இதை இப்போதைக்கு நம்ம சரி செய்ய முடியாது, சரியா இங்க எதையுமே பண்ண முடியாது, காலப்போக்கில் மருத்துவம் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னும் 100% பெர்ஃபெக்ட் சார், 100% பெர்ஃபெக்டாக சொன்னீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க. நீங்களும் நானும் இது வரைக்கும் பேசிக்கிட்டது கூட கிடையாது. ஆனால் இந்த ஜாதகத்திற்கு மெடிக்கல் ரிப்போர்ட் என்னங்கிற வரைக்கும் சொல்லிட்டீங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணதை தெளிவாக என்கிட்ட ஜோதிட ரீதியாக பலனை சொல்லிட்டீங்க. நம்ம சொன்னோம், இது எனக்கான கிரெடிட்லாம் கிடையாது, பாரம்பரிய ஜோதிடத்திற்கான கிரெடிட். ஏஎல்பி முறைக்கான அவர்களுக்கான நெகட்டிவ் கிடையாது, பாரம்பரியத்தில் இருந்து விலகி போனதற்கான தண்டனை.
சரிங்களா? ஏஎல்பி விதியில அவங்க சொன்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் டாப் மோஸ்டான ஹை கிளாஸ் பலன்கள். இந்த குழந்தை இப்படி இருக்குன்னு கூட சொல்ல தெரிலங்க அப்படின்னாரு. இந்த குழந்தைக்கு பிறகு சரியாயிரும், இந்த குழந்தை இப்படி இருக்கு, ஹெல்த் இஷ்யூவா இருக்குன்னு கூட சொல்ல தெரியல. பேசாத குழந்தைக்கு வக்கீல் போல ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னு சொல்றாரு. தலையில தலையே அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. சரி, 5000 ரூபா கட்டிட்டோம், கடைசி வரைக்கும் கேட்கும் என்ன சொல்றாங்கன்னு. தெரியாதனமா ஒரு படத்தை பார்க்க போயிட்டோம், பயங்கரமான மொக்க. இருந்தாலும் கூட கொடுத்த பீஸ் கொடுத்துட்டோமே, தேட்டரில் போய் டிக்கெட்டை திரும்ப கேட்டால் தருவாரா? தரமாட்டார். அதற்காக நம்ம சரி என்னதான் சொல்ல வாரார் அப்படிங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு அனுப்புகிறேன். வேண்டாம். ஒரு மருத்துவம் பார்க்குறீங்க, அது நெகட்டிவாக இருக்குது. இன்னொரு மருத்துவத்தை போகிறீங்க, நம்மால் சுபத்துவ ராஜா, அங்கேயும் நெகட்டிவாக இருக்குது. சரி, ரைட்டு. இன்னொரு பாரம்பரிய இடத்துக்கு போகிறீங்க, இந்த ஆள் அந்த சுபத்துவத்துக்கு கீழே, அவருக்கு கீழே மாணவராக இருந்தவர் தான். ஆனால் பாரம்பரிய ஜோதிட விதிகளை முழுமையாக வேணும்னு சொல்கிறேன். அவரோட அங்கே பெரிய ஆள் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கற்றுக் கொடுத்த வித்தை தான் ஐயா. ஜோதிடங்கிறது ஒரு மானோட வாழ்வியல் தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய சுய ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து. ஆனால் ஒரு வரியை மட்டும் சொல்லிடுறேன். நான் 40 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸான ஆள். நீங்களாம் என்னப்பா 4 வருஷத்தில் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன, ஒரு மனிதனுடைய சுய ஜாதகத்தில் 2ஆம் பாவகத்தில் வலுப்பற்ற நிலையில் புதன் இருக்க, அந்த புதன் என்பவரோடு அந்த ஜாதகத்தின் 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒரு சேர தொடர்பு கொண்ட நிலையில் இருந்து புதனினுடைய திசையோ அல்லது இந்த 2ஆம் பாவக அதிபதியினுடைய திசையோ, 2ஆம் பாவகத்தின் அதிபதியும் நேரடியாக புதனோட தொடர்புல இருக்கும்போது அவருக்கு இங்க ஜோதிடம்லாம் வரும். ஜோதிடத்தின் மேல பற்று ஏற்படும். அவர் புகழ்பெற்ற ஜோதிடராக இருப்பார். அந்த தசா புத்திகள்ல ஜோதிடத்தை பிடிக்க வைக்கும். அது தொடர்ந்து நடைபெறுகின்ற போது புதனோட ஒரு சேர தொடர்புல இருந்தக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்துல அடுத்தடுத்த தசாபுத்திகள்லயும் இருக்கும்போது 40 ஆண்டு இல்லை, 50 ஆண்டு இல்லை, 60 ஆண்டு வரைக்கும் அதுல இருப்பார். ஜோதிடத்திற்கு உங்களை பிடிக்கணுமே. பிரபஞ்சம், இந்த பிரபஞ்ச பலன்களை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி கொடுக்கணுமே. ஜோதிடராக இருக்கிறதும் புகழ்பெற்ற ஜோதிடராக இருக்கிறதும் ஜோதிடத்தில் அபரிவிதமான லாபங்களை சம்பாதிக்கிறதும் நான் மேல் சொன்ன விதிகளின்படி அமைஞ்சிரும். புதனினுடைய காரகத்தில் அவருக்கு வாக்குஸ்தானத்தோடு தொடர்பு இருக்கும்போது அவர் என்ன சொன்னாலும் நம்புறதுக்குன்னு ஒரு பெருங்கோஷ்டிகள் அலையும். ஃபாதரியார் சொன்னால் சரி, நித்யானந்தா சொன்னால் சரி, ஒரு மசூதியில் இங்கே இருக்கக்கூடியவர் ஒரு சொன்னால் சரி அப்படின்ட்டு ஒரு கூட்டம் போகுது இல்லை. குருவோட வலுப்பற்ற நிலையில் இருக்கும் வாக்குஸ்தானம் 2ங்கிறது. அதே போல் இங்கே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு பேர் வாங்குவாங்க, புகழ் வாங்குவாங்க, பயங்கரமான ஸ்டேஜில் இருப்பாங்க, அதீதமான சம்பாத்தியங்களை கனவுல கூட எண்ண முடியாத அளவுக்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியெல்லாம் இங்கே ராகு இந்த புதனோட இருக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளெல்லாம் கொடுக்கும். சரிங்களா? ஆனால் பிரபஞ்சத்தினுடைய பலன்கள் சொல்லணுமே. அப்படி சொல்லணும் அப்படின்னா அவர்களுடைய சுய ஜாதகத்தில் இங்கு கேது என்பவரும் புதன் என்பவரும் பிறவி வினையை சொல்லக்கூடிய, மற்றவர்கள் பிறவி வினையை சொல்லக்கூடிய சனி என்பவரும், அவருடைய சுய ஜாதகத்தில் இறையியல் கோட்பாடுகளை சொல்லக்கூடிய குரு என்பவரும் ஒரு சேர வலுப்பற்ற நிலையில இருக்கணும். குரு இறையியலை சொல்லும், கேது பிரபஞ்சத்தினுடைய உன்னதத்தை சொல்லும், புதன் ஒரு மனிதனுடைய சுய அறிவை சொல்லும். அதனோட மட்டுமல்ல, சனி அவனுடைய பிறவி வினையை சொல்லும். இந்த அமைப்புகள் என்பது குருவினுடைய தொடர்புகள்ல. இது சுபத்துவ விதியா? கிடையாது. சரிங்களா? இது சுபத்துவ விதிகள்லாம் கிடையாது. ஏன் இது சுபத்துவ விதின்னு உள்ள பேராயிங்க. ஒரு சேர பார்த்தா சுபத்துவ விதின்னு அவருங்க சொல்லுவார். ஜோதிடத்தினுடைய முக்கால் விதி தாங்க. பெற்றவரோ புகழ் பெறாமல் இருக்கிறவரோ திண்ணையில் தூங்கிட்டு இருக்கிறவரோ அபரிவிதமான துல்லியமான பலன்களை, இப்போ நாம் சொல்கிற பலன்களை விடலாம் டாப் மோஸ்டான பலன்களை சொல்லுவார். ₹1 அவர்கிட்ட கேட்க மாட்டான். அவரை தாண்டி தான் 10,000 ரூபாய்க்கு ஜாதகம் பார்க்க அவரை தட்டி எழுப்பி எங்கே போகணுன்னு கேட்பான். அவர் இலவசமாக சொன்னால் கூட பாயா படியா அப்படின்ட்டு போயிடுவான். அந்த அமைப்புகள். சரிங்களா? ஒரு ஜோதிடர் புகழ் பெறுவதற்கும் ஒரு ஜோதிடருக்கு உண்மையான இந்த பிரபஞ்சம் ஜோதிட பலன்களை கொடுப்பதற்கும் வேறுபாடுகள் உள்ளது. இது ராகுவினுடைய காலம் அப்படிங்கிறதுனால
இந்த ராகு வலுப்பெற்றவர்களுக்கு இது சாதகமாக இங்கே அமைகிறது. மக்களும் ராகு வலுப்பெற்றவர்கள் பின்னால் செல்கிறார்கள். இது ஏஎல்பிக்காக சொல்றேன். புதுசா வதந்திகளையும் பொய்களையும் இங்கே கிளப்பி இதைக்கவே முடியாத இந்த குழந்தை, நடக்கவே முடியாத குழந்தை, துள்ளி குதிச்சு இங்கே பயங்கரமான ஸ்போர்ட்ஸில் வரும், பேச முடியாத குழந்தை, வக்கீல் அளவுக்கு இங்கே பேசும் அப்படின்னு நீங்கள் அட்சய லக்னத்தை வச்சு நீங்கள் பலன் சொன்னீங்கல்ல. நிறைய பேர் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. நாமளும் தப்பா சொல்லியிருந்தா 10ல் 1ன்னு போயிருப்பார். அதான் அவரே ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. புரியுதா? பாரம்பரிய ஜோதிடத்தை பயன்படுத்துங்க. அதில் உங்களுக்கு பலன் சொல்வதற்கு உங்களுடைய சுய ஜாதகம் அனுமதி கொடுத்தால், அதனுடைய தசாக்கள் நடைமுறையில் வந்தால் பிரபஞ்சம் அந்த பலன்களை சொல்வதற்கு அனுமதி கொடுக்கும். ஏன் சனி அந்த இடத்துல சொல்றோம்? சனிதான் பிறவி வினையை சொல்லும். பிறவி வினையை சொல்லக்கூடிய சனியோடு ஒரு மனிதனுடைய சுய அறிவான புதனும், பிரபஞ்சத்தினுடைய அறிவை சொல்லக்கூடிய கேதுவும், இறையியல் தன்மையை சொல்லக்கூடிய குருவும் ஒரு சேர தொடர்புல இருந்து இந்த கிரகங்களினுடைய தசாக்கள் வரும்போது, அதுவும் யோக தசை வரணும். ரிஷபம்னு எடுத்துக்கிட்டோம், குரு அவயோக தசை அறிமுகமாகும், ஆனா பலன்கள் சொல்ல மாட்டார். அவரே இங்க ஃபினான்சியல்ல கஷ்டத்துல இருப்பார். ஏன்னா 8 ஆதிபத்திய பலன்களை தாங்க கொடுக்கும். சுபகிரகமா அசுப கிரகமா தூக்கி குப்பையில போடுங்க. புரியுதா? ரிஷபலக்னத்துக்கு ஊருக்கே பாக்ஷான்னு சொல்லக்கூடிய இங்க குருவும், குருவாது பரவாயில்ல, 8க்கும் 11 ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் சொல்லுவான், தருவான். ஆனா அந்த லக்னாதிபதி 6 நோய், கடன், அவமானம், அசிங்கம், ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத விஷயத்தை பூரா தருவான் சுக்கிரன் லக்னாதிபதி. அப்போ இதுல இன்னொரு கொடுமையை கேளுங்க. இன்னொரு முதல்நிலை சுபர்னு சொல்லக்கூடியவர் யாரு? பௌர்ணமி சந்திரன். சந்திரன் அவர் இங்க மாரகஸ்தானத்துக்கு அதிபதியா இருப்பான். அவனே மனோகாரகனா இருப்பான். அவனுக்கு அவனே குழி வெட்டிப்பான் ரிஷப லக்னக்காரன். ரொம்ப கொடுமையான விஷயம், இந்த சுபகிரகமான சுக்கிர தசையும் சந்திரனுடைய புத்தியும் இணையும் போது, அல்லது சந்திர தசையும் இங்க சுக்கிர புத்தியும் இணையும் போதோ, சந்திர தசையும் குருவோட புத்தி இணையும் போதோ கர்ண கொடூரமான நிகழ்வுகளை பார்ப்பான். புரியுதா? இதுதான் அஸ்ட்ராலஜி. ஆனா இதே ஜாதகனுக்கு இங்கே சனி தசை வருகின்ற போது பாவர் அசுபர் கிரகங்களினுடைய ரோலக்ஸ், எல்லா ஜோதிடர்களும் எல்லா மனிதர்களும் பார்த்து பயப்படக்கூடிய அவயோக கழிச்சு கொட்டக்கூடிய சனி, இதே லக்னத்திற்கு குருவினுடைய தசை முடிஞ்ச உடனே சனி தசை வரும். எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் பார்த்தீங்களா? இந்த ஜுராசிக் பார்க் படம்லாம் இருக்குல்ல, ஹாலிவுட்ல பார்ப்போம்ல, கடைசியில் ஹெலிகாப்டரில் ஏறி தப்பிப்பாங்கல்ல, அதே போல தான் குரு தசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த சனி தசை கொடுப்பன பாவக பலன்களை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுவார். அதுக்காக எனக்கு சனி தசையும் வந்துச்சு, எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னா, இண்டிவிஜுவல் சுய ஜாதகங்களும் அங்கே விதிவிலக்குகளை கொண்டது. இந்த சனி என்பவர் 9ஆம் பாவகத்தின் அதிபதி. அந்த 9ஆம் பாவக ஆதிபத்திய பலன்களை அவர் கொடுப்பதற்கு தகுதியோடு இருக்கிறாரா இல்லையா, அது அவருடைய சுயஜாதகம் சொல்லும். 10ங்கிற தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை 9ன் வழியா கொடுக்க முடியுங்கிற கண்டிஷன்ல இருக்கிறாரா? ஏன்னா 9 10 9ஆம் பாவகம் என்பது ஒரு மனிதன் பிறவியில் அனுபவிக்கக்கூடிய பாக்கிய கர்மா. 6ங்கிறது முழுக்க முழுக்க அவயோக கர்மா, பிறவி வினை. கர்மான்னு ஏன் ஏதோ சமஸ்கிருத வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த 10ஆம் பாவகம் என்பது 6 + 9னுடைய மிக்சர். சனியே 9 10 வர்றதுனால 10ங்கிற அந்த பிளேஸை 9ங்கிற பாக்கியத்தின் வழியாக நிரப்புவார். புரியுதா? அதனால தான் அவர் ராஜ யோகாதிபதி 9 10 அவர் அதை செய்யறதுக்கு தகுதியோடு இருக்கிறாரா? அவருடைய சுய ஜாதகம் பார்க்கணும். இப்போ இந்த ஜாதகத்துல இங்க பிறந்த எல்லாருக்குமே இந்த நிகழ்வு நடந்துருமா? இந்த ஜாதக அமைப்பின்படி இந்த கிரக அமைப்பை கொண்ட எல்லா குழந்தைகளுக்கும் இந்த தன்மையா? இல்லை. லக்னம் என்பது சனியினுடைய சாரத்துல இருக்கு. லக்னாதிபதி என்பவரும் சனியினுடைய சாரத்துல இருக்கிறார். புரியுதா? இதனோடு இணைந்து இந்த ஜாதகத்தில் இருக்கின்ற அனைத்து கிரகங்களினுடைய சாரங்களை வைத்து தான் இந்த பலன்களை உறுதி செய்ய முடியும். அதுவும் லக்னம் என்ன நட்சத்திர சாரம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது மாறிடுச்சுன்னா இந்த பலன் கூட மாறும்.
புரியுதா? இந்த லக்னமே இங்க சனியினுடைய சாரத்துல இருக்கிறதுனால, இந்த சனியே இங்க 12ஆம் பாவகத்துல இருக்கிறதுனாலையும், 8க்குடைய ஆயுள் ஸ்தானத்தோட இங்க சேர்றதுனாலையும், இந்த லக்னாதிபதியே இங்க சனியினுடைய சாரத்துல இருக்கிறதுனாலையும், இந்த குரு என்பவர் நேரடியாக பாதகஸ்தானத்தோட தொடர்புல இருக்கிறதுனாலையும், இந்த புதனும் சூரியனும் சனியினுடைய வீட்டிலேயே இருக்கிறதுனாலையும், இந்த குரு தசை புதன் புத்தி அதனோட மட்டுமல்ல, அதற்கு அடுத்த வரக்கூடிய புத்திகள் அனைத்துமே இந்த சுக்கிரனோடும் சனியோடும் தொடர்பு பெற்ற நிலையில் தான் இருக்கிறது என்பதாலையும், அதற்கு அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக 2034க்கு பிறகு இந்த குழந்தைக்கு சனியினுடைய திசையே வருகின்ற போது, இந்த சனி என்பவர் 8க்குடையவனோடு இணைந்து 12 என்கின்ற விரய பாவகத்தில் இருக்கிறதுனால, குருதச சனி புத்தி முதலா குருதச ராகு புத்தி வரைக்கும், சனிதச சுய புத்திகள்லாம் வரைக்கும் இங்க ஆயுளை கொடுத்தவர், ஆயுளை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவராக இருந்தவர் இதே சனி என்பவர் இந்த ஜாதகத்திற்கு சனி தசையில சுக்கிர புத்தி வருகின்ற போது மாரகத்தை கொடுப்பார். இந்த உயிரை இந்த பூமியிலிருந்து பிரிப்பார். சரிங்களா? இதுதான் அமைப்பு. நீங்க மருத்துவத்திற்கு உங்களுடைய விருப்பம், நீங்க செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. மருத்துவம் பார்ப்பது நம்மளுடைய கடமை. சரிங்களா? மூட நம்பிக்கைக்குள்ள பலங்களை கொண்டு போகக்கூடாது. தகுடு கட்டினா சரியாயிரும், ராசிகள் போட்டால் தலைகீழ மாறிடும், வீட்டுக்கு பாம்பு வந்தால் அடித்தா நாகராஜா கோயிலில் போய் பால் ஊற்றணும், நாண்டுக்கிட்டு சாகணும் நாகராஜா கோயிலில் போய் இந்த மாதிரி அடி முட்டாள்தனத்தை தயவு செஞ்சு புகுத்தாதீங்க ஜோதிடத்திற்குள்ள. சாமி ஆடுறதே என்னென்ன தெளிவாக நம்ம ஷார்ட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய மனம் என்கின்ற சந்திரனும் அறிவு என்கின்ற புதனும் தன்னிலை மறந்து தன்னை வேறொருவராக மனமும் புத்தியும் நினைக்கின்ற போது அவனுடைய உடல் என்பது தன்னிலை மறந்து ஆடும். இதைத்தான் சாமியாட்டம். கடவுள் ஒன்றும் விருந்தினர்லாம் கிடையாது. சரிங்களா? நம்மளுடைய உடலுக்குள்ள வந்து தங்கிட்டு போகிறதுக்கு வேடந்தங்கள் பறவை ஒன்றும் கிடையாது. சீசனுக்கு வந்து வந்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உன்னதமான சப்ஜெக்ட். பரம்பொருளே இந்த பிறவி வினைகள் தலையிட மாட்டார், வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பார். இந்த பனிஷ்மெண்ட் டியூட்டியை கொடுத்ததே அவர் தான். இந்த ஜாதகனினுடைய தாய்ஸ்தானம் என்பது கிறிஸ்தவம். அதுவும் நாம் சொன்னோம். ஏன் சொன்னோம்? கேது என்பது எப்போதும் கிறிஸ்தவத்தை சொல்லும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்க சந்திரன் கேது நினைவுல இருக்கு. தாய் கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவள். கீப் குவைட்டா ஆனார். இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். அப்போ கிறிஸ்தவத்துக்கும் ஜாதகம் வேலை செய்யுமான்னு கேட்டார். இங்க பரம்பொருளுக்கு கற்பனையான பெயர்களும் கற்பனையான உருவங்களும் கொடுத்து மதங்களில் அவரை பிரித்து வைத்திருக்கிறோம். சிவபெருமான் இப்படித்தான் இருப்பாரா? முருகபெருமான் இப்படித்தான் இருப்பாரா? நம்மளுடைய குலதெய்வம் கான்செப்ட் வேற. சரிங்களா? ஆனா இறைவன் என்பவன் இங்கே மதங்களுக்குள் கட்டுப்பட்டவன் கிடையாது. ஆன்மீகம் என்பது பிறவா நிலையை மட்டுமே சொல்லக்கூடியது. ஜோதிடம் என்பது தெரியாத்தனமா பூமியில பிறந்துட்ட, செஞ்ச செய்வினையின் பொருட்டு பூமியில பிறந்துட்ட, அந்த செய்வினைக்கான பனிஷ்மெண்ட் டியூட்டி மனித பிறவி மட்டுமல்ல, பூமியில் பிறந்த அனைத்து உயிர்களினுடைய பிறவியும். ஆனா ஜோதிடம் மனிதனுக்கான தசாண்டுகளை வைத்து மனிதனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. மற்ற உயிர்களுக்கெல்லாம் பலன்கள் சொல்லாது. சரிங்களா? அப்போ இந்த பனிஷ்மெண்ட் டியூட்டியை கொடுத்தவரே அவர் தான்டா, ஆப்பு வச்சவரே அவர் தான்டா. அவர் என்ன செய்ய மாட்டார்? நீ செய்த செய்வினையின் பொருட்டு இப்பிறவியில் உனக்கு கிடைக்கின்ற பலன்களை கொடுக்கவும் மாட்டார், தடுக்கவும் மாட்டார், வேடிக்கை மட்டுமே பார்ப்பார். தலையில் நின்றாலும் தலையில் இடியே விழுந்தாலும் ஜாதக பலன்களின் படித்தான் இங்கே உனக்கான பலன்கள் கிடைக்கும். பரம்பொருளே தலையிட மாட்டார் அப்படின்னா தகுடும் மந்திரமும் மாந்திரீகமும்
வாஸ்துவும் கொடுமை. வாஸ்துலாம் 10,000 ரூபா வாஸ்துக்கு செலவு பண்ணாங்க. மேற்கு பார்த்து திசையில இருக்கியான்னு கேட்டோம். யோ, வந்த 10,000 ரூபா வாங்கினவங்க கூட வீட்டுக்கு வந்து தான் சொன்னான். எப்படியா நீங்க உட்காந்துக்கிட்டு சொல்றேன்னு கேட்கறான். சனி மேசலக்கணும், சனி தசை நடக்கு. அப்போ வாங்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது சைலண்டா இருக்கும். சனி மேற்கு திசையை சொல்லும். அதுக்காக திசைகள் கிரகங்களை ஆக்குபை பண்ணுதா? கிரகங்களினுடைய காரகத்துல திசைகளும் ஒண்ணு. மாந்திரீகம், இந்த வாஸ்து பரிகாரங்கள் எல்லாம் இந்த பிறவி வினைகளை மாற்ற முயற்சிக்கின்ற மனிதனுடைய அடிமுட்டாள்தனம். இந்த அடிமுட்டாள்தனத்தில் இப்போ ஒண்ணு சேர்ந்திருக்கு, அது அட்சய லக்னம். புரியுதா? எப்பவும் பாரம்பரிய ஜோதிடத்துல இருந்து ஒரு மூட நம்பிக்கை புதுசா உருவாகிட்டே இருக்கும். வாஸ்து, ராசிக்கல், பரிகாரம், அதுல மிக கொடூரமான பிறவி வினையே லக்னத்தை பொறுத்து தான் கிடைக்குன்னு சொல்றோம். லக்னம் மாறிடுச்சுன்னா பிறவி வினையே மாறிடும். எதுவுமே உனக்கு தெரியாது. ஐயோ, லாங்குவேஜ்ல கிராமர் மிஸ்டேக்கு, மொழியில இலக்கணம் தப்பு. அப்போ இந்த மொழியை வச்சு எதுக்கு? அறுப்பு கடையில தான் கொண்டு போடணும். சரிங்களா? நல்ல ஒரு உன்னதமான விஷயங்க. இந்த ஜாதகத்தை நீங்க பார்த்தாலும் பார்க்காட்டாலும் ஜோதிடம் ஒரு மானுட வாழ்வியல். ஜாதக பலன் பார்த்தாலும் பலன்களை மாற்ற முடியாது, பார்க்காட்டாலும் இந்த பலன்கள்ல இருந்து தப்ப முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்கிறாரு, ஒரு ஜோதிடர் இருக்கிறாரு, அவருக்கான பலன்களை அப்போ அவர் மாற்ற முடியுமா? ஏன் அவரை போய் எண்ணியல்ல ஜாம்பவானா இருக்கிறவங்க, நியூமராலஜில பயங்கரமா இருக்கிறவங்க, உனக்கு இந்த நம்பர்ல வாகனத்தை வாங்கு, இந்த நம்பர்ல ஃபிளாட்டை வாங்குன்னு சொல்லக்கூடியவங்க, கேரளாவுக்கு போயிட்டு 2 லாட்டரி சீட் எடுக்க வேண்டியதானே? இல்லை அமெரிக்கா போக வேண்டியதானே? யூஎஸ்ஏ மெகாபாலில் அடிச்சு 2000-3000 கோடியை கொண்டு வர வேண்டியதானே? யாரா ஏமாத்துற நீ? அவனுக்கு அது முடியாதனால தானே உனக்கு எண்ணியல்ங்கிற பேர்ல ஒன்ன போர்வை போட்டு குத்திக்கிட்டு இருக்கிறான். நாத்திகவாதிகள் வரைக்கும் நம்மகிட்ட நிறைய வாடிக்கையாளர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அடிமுட்டாளுக்கு நாத்திகம் ஒரு இடைப்பட்ட நிலை தான். கடவுள் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. இறை மறுப்பாளர்கள் அந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான ஆற்றலை உணர முடியல. அதனால அவனுங்க இடப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. இந்த உலகில் மிகச்சிறந்த ஒரு இறையாளர் அப்படின்னா அது வள்ளலார் தான். பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான தத்துவங்களை உணர்ந்த ஒரே இறையாளர் வள்ளலார் மட்டுமே தான். கால் கரண்டை அளவு நீரில் திமிங்கலத்தை தேடுவது போல மதத்தில் இறையை தேடுவது அடிமுட்டாள்தனம். உருவங்களை நீங்க கற்பனையில இறைவனுக்கு உருவங்களை கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனோடு மட்டுமல்ல, பரம்பொருள் இந்த உலகில் நீ வேண்டுகின்ற எந்த பொருளையும் தரமாட்டார். உன்னுடைய செய்வினையின் அடிப்படையில், முற்பிறவியில் செய்த செய்வினையின் அடிப்படையில் இப்பிறவில் பலன்கள் தசாக்களின் வழியாக, நடக்கின்ற தசாக்களின் வழியாக உன்னை வந்தடையும். மறுபிறவி என்பது நீ இங்கே மனிதனாக பிறக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நீ செய்த பாவ புண்ணிய கர்மத்தின் அடிப்படையில் மறுபிறவியில் இந்த பூமியில் ஒரு உயிராய் இங்கே பிறக்கக்கூடும். அப்போது நீ இப்போது செய்த இந்த அவயோக பலனிற்கான கூலி என்பது அந்த நேரத்தில் உன்னை வந்தடையும். சரியா? கெட்டவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. என்ற ஜாதகம் பார்க்க நிறைய பேர் புலம்பக்கூடிய விஷயம். என்கிட்ட அதை ஏமாத்திட்டான், இதை ஏமாத்திட்டான். ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், என் குழந்தைய இங்க ஒரு தகாத இதுல இது பண்ணிட்டான் ஒருத்தன், என்னுடைய சொந்த உறவு தான். ஆனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறான். அவனுடைய குழந்தைகள்லாம் நல்லா இருக்கு, டாக்டரா இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. நானா அதுக்கு பிறகு முன்னேறிடுவேனா? அதை விடவும் கீழ்நீக்கி போயிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த பாவிகள்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? முற்பிறவியில் செய்த செய்வினையின்படி இப்பிறவியில் அவர்களுடைய ஜாதகத்தில் யோக தசாக்கள் நடக்கும். முற்பிறவியில் செய்த அந்த செய்வினையின் கூலிய இந்த தசா புத்திகளின் வழியாக அறுவடை செய்கிறார்கள் பலன்களாக. ஆனா கவலைப்படாதீங்க, இப்பிறவியில் அவர்கள் செய்கின்ற இந்த பாவத்தின் கூலி என்பது மறுபிறவில் நிச்சயமாக அவரை வந்தடையும். புரியுதா? இதுதான் கான்செப்டுங்க. இதை மனிதன் தான் இங்க உணர்றதில்லை. காரணம், இந்த ஆன்மாவிற்கு பிறப்பும் இறப்பும் புதிதொன்றும் இல்லை. உடலுக்கு மட்டுமே தான் இந்த அழிவு என்பது உண்டே தவிர்த்து இந்த உயிருக்கு பிறப்போ இறப்போ புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. சனியேன் ஆயுள்காரகனானார். சனி
ஜோதிடத்துல ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய பிறவி வினையை சொல்லக்கூடிய கர்ம காரகனான சனி என்பவர் ஆயுள் காரகனா ஆகுவதற்கு காரணம் என்ன? ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டா முன் காலத்துல 120 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. 120 தசாண்டுகள் அதன் அடிப்படையில் தான் டிசைன் செய்யப்பட்டது. மனிதனுக்கு மட்டும்தான் ஜோதிடம், பிற உயிர்களுக்கு ஜோதிடம் கிடையாது. அப்போ அந்த உயிர்களுக்கும் ஆயுள் இருக்கு, அதுவும் கர்மாவை அனுபவிக்கணும். அப்போ அந்த ஆயுளை பொறுத்து அதற்குள்ளேயே அது முற்பிறவியில் செய்த பாவத்தை, மனுஷனா பிறந்திருப்பான், ஆனா மறுபிறவியில் அது ஒரு சாதாரண ஒரு கோழியாகவோ இல்லைன்னா ஒரு நாயாகவோ ஏதாவது ஒன்று, சரிங்களா, செஞ்ச பாவத்தை செய்வினையை பொறுத்து, ஆடிய ஆட்டத்தை பொறுத்து. அப்போ அதனுடைய ஆயுட்காலம் அப்போது என்ன, அதன்படி அந்த கர்மா நிறைவடைய வேண்டும். கர்மா நிறைவடைந்தால்தான் உயிர் என்பது பிரியும். வற்றிய கிணறு இருக்கு, சரிங்களா, அந்த கிணத்துல கர்மாங்கிற நீர் நிரம்பிக்கிட்டே இருக்கும். முழுவதுமா அது நிரம்புற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய கிணற்றில் அது வரைக்கும் இருந்த காற்று என்பது பிரபஞ்சத்திற்கானது, அது உள்ள வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எப்போது முழுவதுமான நீர் நிறைந்து விடுகிறதோ மறுகணமே அந்த காற்று என்பது பிரபஞ்சத்தில் கலந்துவிடும். இது அறிவியல், இதுதான். அப்போ இந்த கர்மா அப்படிங்கிறது அந்த உயிர் வாழக்கூடிய தகுதியை பொறுத்து, ஆயுட்காலத்தை பொறுத்து நிரப்ப வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் சனி கர்மக்காரகனாக இருக்கக்கூடிய சனி என்பவரே ஆயுள் காரகனாக இருக்கிறார். அவர் உச்சம் பெறக்கூடிய இடத்துல திராசு எதுக்கு கொடுக்கப்பட்டது? துலாம். முற்பிறவில் செய்த பாவ புண்ணியத்தை இங்கே மெஷர்மெண்ட் செய்வதற்காக தான் திராசு கொடுக்கப்படுது, சரிங்களா. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். சரி, சுக்கிரன் வீட்டில் போய் ஏன் சனி உச்சமாகிறாரு? ஆன்மாவிற்கு இங்கே கர்மாவை அனுபவிக்கின்ற கொடுப்பனை கிடையாது. ஆன்மா ஒரு கர்மாவை அனுபவிக்க வேண்டும்னா ஒரு பிறவி வேண்டும். பிறவியே பனிஷ்மெண்ட் டியூட்டின்னு சொல்லிட்டோம். உடல் தேவை அதுக்கு. அந்த உடல் எப்படி கிடைக்கும்? யோசிங்க. காமத்தின் மூலமாக கூடுவதால் தான் கிடைக்கும். அப்போ சுக்கிரனுடைய காரக வீட்டில தான், சுக்கிரன் தான் காமத்திற்கு அதிபதி, அவருடைய வீட்டில் போய் தான் இங்க சனி உச்சம் பெற முடியும். காமத்தின் வெளிப்பாடுகள்ல தான் கர்மாக்கள் என்றது இங்க பிறக்கும். எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்குன்னு ஒரு கர்மா இருக்கு, அது என்னுடைய காமத்தின் மூலமாக வெளிப்படும். புரியுதா? அந்த ஆன்மாவிற்கு ஒரு உடலை உருவாக்கி கொடுக்கும். சந்திரன் ஏன் சுக்கிரன் வீட்டில் போய் உச்சமாகிறாரு ரிஷபத்துல? மனதில் காமம் எண்ணம் எழுதால் மட்டும்தான், ஒருவனுடைய எந்த ஒரு உயிரினத்தினுடைய மனதில் காமத்தின் எண்ணம் எழுந்தால் மட்டும்தான், உச்சமானால் மட்டும்தான் அவன் உடல் என்பது அதற்கு ஒத்துழைக்கும். அதற்காகத்தான் இங்கே மனோகாரகனான சந்திரன் சுக்கிரன் வீட்டில் போய் உச்சமாகிறார். அப்படி காமம் நிகழ்வுகள் எண்ணங்கள் வந்து விட்டா அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும்? உயிர்கள் பிறக்கும். சனி அப்போ உயிர்காரகன், அதனாலதான் அந்த இடத்துல உச்சமாகிறார். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஜோதிடம், ஒரு மானுட வாழ்வியல் அப்படிங்கிறதுக்கு நிறைய உண்மையான அர்த்தங்களும் உண்மையும் இருக்கு. இதை பார்க்கறதுனால எதையும் மாற்ற முடியாது. ஆன்மீகம் பிறவா நிலையை சொல்லும், ஜோதிடம் பிறந்த மனிதனுடைய பிறவி வினையை மட்டும் செய்யும். மாந்திரீகம் பரிகாரம் என்பது இந்த பிறவி வினையை மாற்ற முயற்சிக்கின்ற அடிமுட்டாள்தனம். மூணுக்கும் இங்க வேரியேஷன் இருக்கு. அதே போன்று இந்த பாரம்பரிய அந்த உன்னதமான மானுட வாழ்வியல் அப்படிங்கிற இந்த ஜோதிடத்திற்குள்ள புகுந்த புற்றுநோய்கள் போல இந்த அட்சய லக்னம், சரிங்களா, இது ஜோதிடத்தினுடைய விழிப்புணர்வுக்காக மட்டுமே சொல்லப்பட்டது. இந்த ஜாதகியினுடைய தந்தையார் சொல்லியாக வேண்டும் என்பதற்காக அதனோடு இணைத்தும் வாடிக்கையாளர்களுடைய எப்பவும் ஒரு 10 நிமிஷம் இதை பற்றி பேச வேண்டியது இருக்கும். அவங்க ஏமாந்த கதையை சொல்லுவாங்க கடைசியில், அதனால நம்ம இதை சொல்கிறோம், சரிங்களா. இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக தயவு செஞ்சு பதிவு செஞ்சுருங்க அப்படின்னு என்னுடைய வாடிக்கையாளர்களுடைய திருப்திக்காக மட்டுமே நாம் இதை பதிவு செய்கிறோம். யாரையும் இங்கே எதையும் சொல்லி யாருடைய பொழப்பையும் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு இல்லை. அவங்க ஜாதக பலன் அப்படிங்கிறது பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்குது. அதை எடுக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த ஜோதிடருடைய சுய ஜாதகத்தில் இருக்கு. புரியுதா? அதுதான் இங்க அமைப்பு. அதை புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த பதிவு. நன்றி.